ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு, காரக்குழம்புன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் குழம்பு வச்சுட்டு, அதுக்கு ஆப்டாக பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாஸ் தான் பண்ணியிருக்கேன். முட்டை பொரியல் ரொம்பவே சூப்பரான இந்த குழம்புக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப பொருத்தமான ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தீர்ந்து போச்சு, அதனால் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கடலெண்ணெயிலையும் நல்லாயிருக்கும். இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு, இது எல்லாம் சேர்த்துட்டு பொரியிற ஸ்டேஜில் ஒரு 10 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்தது, அதனால் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெருசாக சாப் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆனால் போதும் டிரான்ஸ்பரண்ட்டாக. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 தக்காளி எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி முழுசாக 2ஆக கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு எடுத்து அதுலேயே கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே அந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் பாருங்கள் வேகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாய் பொடி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு, இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் சலசலன்னு நல்லா கொதித்து வரும்போது புளி கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளியை அதிலே கரைச்சி சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, இல்லைனா காய் புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 45% காய் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் வெல்லம் நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. அதுவும் இந்த மண் சட்டியில் ஊற வச்சு நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு எல்லாமே. இப்போ இது மண் சட்டின்றதுனால இப்போ பார்க்கும்போது ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் குழம்பு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா திக்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது முட்டை பொடி மாஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் அதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், முட்டையில் கலந்துரும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் ரொம்ப வதங்கக்கூடாது, வெங்காயம் கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி வதக்கிக்குங்க. இது கூடவே பாருங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டைக்கு மஞ்சள் பொடி சேர்த்தே ஆகணும், இல்லைனா ஒரு மாதிரி கவுச்சி வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே முட்டை செய்யும்போது ஆம்லேட் போட்டாலும் சரி, பொடி மாஸ் செஞ்சாலும் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்பேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா
ஒரு தடவை கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்தளவு கருவேப்பிலை உரித்து போட்டுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 முட்டை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் வந்து முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த வெங்காயம் இந்த எல்லாமே வந்து வீணாக போயிடும். இவ்வளோ நேரம் நம்ம ரெடி பண்ணது எல்லாமே வீணாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முட்டை தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு சேஃப்டியும் கூட. இப்போது எல்லா முட்டையும் நம்ம ஊற்றியாச்சு. முட்டை ஊற்றினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிட்டு நல்லா இதை கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு கொஞ்சம் பொடியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி எடுத்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்க்கும்போது நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உப்பு மறந்துடாதீங்க. உப்பையும் வந்து அந்த மிளகாய் பொடி கூடவே நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா முட்டை இந்த மாதிரி நல்லா வதக்கி பொடியாக்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு முட்டை பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு. பட் காரக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷுன்னு கூட இதை சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் இதோட முடிஞ்சிடுச்சு. நல்ல ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கு முட்டை பொரியல் செஞ்சு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.